வணக்கம். கோஆப்டிவ் ரெக்ரூட்மெண்ட்கான எக்ஸாம் வர்ற சண்டே 24ஆம் தேதி நடக்குதுங்க. சரிங்களா? கன்ஃபார்மாக நடக்கும். ஏன்னா எல்லாருமே கால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. மழையெல்லாம் பெஞ்சிக்கிறதுக்கு போஸ்ட்போன் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கூட சில பேர் கேட்குறீங்க. அது என்னென்னா, அந்த டயத்தில் சனி ஞாயிறு மழை பெஞ்சால் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் எந்த பிரச்சனையும் இல்லை, இதோட மழை ஓஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸாம் வச்சு தான் தீர்வாங்க. ஏன்னா கால் டிக்கெட்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் தான் ரொம்ப கனமழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மழை விட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டினியூ போச்சு, சனி ஞாயிறும் கண்டினியூ போச்சுன்னா கூட அவங்க யோசிக்கலாம். ஸோ நம்ம இப்போதைக்கு கால் டிக்கெட் வந்துருச்சு, 22ஆம் ஃபோக்கஸ் பண்ணுறத பார்ப்போம். சரிங்க. எக்ஸாமுக்கு 4 நாள் தான் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு டாப்பிக்கை படித்தா நிறையா மார்க் வரும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, இந்த நான் கொடுக்குற 4 இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்ஸ் என்னென்னா, அது கோஆப்டிவ் பேங்க்லேருந்து நடத்தின 2 ப்ரீவியஸ் இயர் செட்டு, அதே போல் இதே சிலபஸில் டிஎன்பிசியில் நடத்தின 2 ப்ரீவியஸ் இயர் செட்டு. கோஆப்டிவ் பேங்க் ப்ரீவியஸ் இயர் செட்டு எல்லாருமே வச்சுருப்பீங்க. டிஎன்பிசியில் உள்ளதை நான் இப்போ தான் எடுத்து கொடுக்குறேன். ஸோ அந்த டிஎன்பிசி செட்டு பார்த்தீங்கன்னா 200, 400 கொஸ்டின்னு. கோஆப்ரேட்டிவில் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே 200, 400 இருக்குது. ஆனால் 100 கொஸ்டின் ஜிகே சேர்ந்து வருது. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 600 கொஸ்டின்ஸ் இருக்கும் வித் ஆன்சரோட. ஸோ இதை நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கனாலே ஓரளவு பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 20 மதிப்பெண் இதுலேருந்து அப்படியே ரிப்பீட்டாக கூட ஆகலாம். சரிங்களா? இப்போ ஒன்றுமே தெரியாததுக்கு இதை படிச்சுட்டு போனால் ஒரு 30 மார்க் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னு சந்தோஷம் தானே. அதனால் இந்த குறைஞ்சது 400-500 கொஸ்டின்ஸ் இருக்குங்க கோஆப்ரேட்டிவ்ஸ். அந்த மாதிரி வரும். ஜிகே பார்த்து இருக்குது. ஆனால் நம்ம மெயின் ப்ரியாரிட்டி கோஆப்ரேட்டிவ் தான் பார்க்கறனால கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. 400 கொஸ்டின், ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 1 நிமிஷம் தான் ஆகும் படிக்கிறதுக்கு. ஆனால் 400 கொஸ்டின் ஒரு ஹாஃப் டேயில் படித்து முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி படித்து முடிச்சிங்கன்னா உங்களுடைய எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த 4 கொஸ்டின்ஸுமே நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்காக கொடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்து வச்சுருக்கேன். வேணுங்கிறவங்க அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு படிக்கலாம். சப்போஸ் டிஸ்கிரிப்ஷனை பார்க்க தெரியாதவங்க கூட பக்கத்தில் யார்ட்டையாவது கேட்டு கூட டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே உங்கள் மொபைலில் டவுன்லோட் ஆகிரும். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அந்த 4 பெரிய கொஸ்டின் கூட உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். அதையும் பாருங்கள். டெஸ்ட் ஃபார் கோஆப்டிவ் டிபார்ட்மெண்ட், கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 100 குறையாமல் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 38 பக்கம் இருக்குது. ஆமாம், 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? 100 கொஸ்டின் இல்லை, 80 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பாட்டில் ஒரு 80 கொஸ்டின்ஸ் இருக்குது. இன்னொரு செட்டில் கூட்டுறவு, வணிகவியல், கணக்கியல் 3 சேர்ந்தது இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுலேயுமே கோஆப்ரேட்டிவ் சொந்தமாக ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? கூட்டு நிர்வாகத்தை மாற்றியமைத்தல் பணிக்குழு எந்த வருடம் 1967. இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் டிஎன்பிசிலே கேட்டிருக்காங்க. ஸோ இதையுமே கொஞ்சம் நல்லா நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு இந்த கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம்லேயும் இதுலேருந்து கூட ஒரு 20 அது குறைஞ்சது 20 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாங்க. ஸோ இதுதான் இந்த பிடிஎஃப், அது டிஎன்பிசியில் கேட்ட 2வது பிடிஎஃப். அதே போல் கோஆப்ரேட்டிவில் கேட்டிருக்காங்க. அந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். அதையும் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு, கிரெடிட் அண்ட் பேங்கிங்கு, கோஆப்ரேட்டிவ் அக்கௌண்டிங்கு, எம்ஏஎஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மொத்தம் 200 கொஸ்டின். சரிங்களா? ஸோ இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுவுமே நீங்கள் இது வரைக்கும் பார்க்காதவங்க கூட ஸோ இந்த கூட்டுறவு சம்பந்தமாக தான் இருக்குது. நம்ம சப்ஜெக்ட் தான் கவர் பண்ணுது. இதில் 200, 400, அதில் பார்த்திங்கன்னா ஒரு 100, 600 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக அதுலேருந்து ரிப்பீட்டடாக அதுலேருந்து ஒரு 20 கொஸ்டினாச்சும் கேட்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது பிடிஎஃப். இந்த வீடியோக்கில் நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த 4 பிடிஎஃப்பும் கொடுத்துட்றேன். வேணுங்கிறது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் சர்டிஃபிகேட்டில் தேவைப்படுது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப்புக்கு சாட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா நீங்கள் வாங்க படிக்கிறது இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாமல் அடுத்த மத்திய கூட்டுறவு வங்கி வரப்போகுது. அதுக்கப்புறம் நகர்ப்புற கூட்டுறவு வங்கியும் வரப்போகுது ரெக்ரூட்மெண்ட்டு. ஸோ அதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வரப்போகிற குரூப் 4 அப்புறம் குரூப் 2க்குமே நமக்கு கொடுக்குற ஜெனரல் ஸ்டடீஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் காணொலிகளுக்கு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்துருங்கள்.
மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.